நம் இந்திய மக்கள் ஆதியிலிருந்தே இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மிருகங்களையும் தெய்வமாக நினைத்து வணங்கத் தொடங்கினர். இந்தியாவில் உள்ள பல கோவில்களில் பாம்புகளுக்கு என்று சிலை இருப்பதை பார்த்திருப்போம். புற்றுக்கு பால் ஊற்றுவது, புற்றுமண்ணை திருநீராக இட்டுக் கொள்வது, பாம்பை தெய்வமாக வணங்குவது என சொல்லலாம். அப்படிப்பட்ட அதிசய கோவில் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாகர்கோவில் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நாகராஜர் கோவில் சுமார் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது. ஒருமுறை புல்லறுக்க சென்ற பெண் ஒருத்தி வயல்வெளியில் உள்ள புற்களை அறுத்து கொண்டிருந்த பொழுது தவறுதலாக அங்கே படுத்திருந்த 5 தலை நாகத்தின் தலையில் வெட்டிவிட அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறதாம். அதை கண்டு பார்த்து பயந்து போன பெண்மணி ஊரில் உள்ள ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினாள். ஆனால் அப்பொழுது 5 தலை நாகம் சிலையாக மாறியிருப்பதையும் அதிலிருந்து ரத்தம் வருவதையும் பார்த்த மக்கள் அந்த சிலைக்கு கூரை நெய்து அங்கேயே கீழே வைத்து வழிபடத் தொடங்கினார்களாம். இந்த கோவிலில் 3 சன்னதிகள் உள்ளதாம். பழமையான ஒன்று நாகராஜருக்கும், ஆனந்த கிருஷ்ணருக்காக ஒன்று, குழந்தை கிருஷ்ணர் நாகத்தின் தலை மீது ஆடுவதாக